இப்ப நான் சொடக்கு போட்ட உடனே, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் உங்க மேல அட்ராக்ட் ஆகுறாங்க. எல்லாருமே உங்கள தேடி வராங்கன்னா, இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருக்க பொண்ணு, உங்கள விட்டுட்டு போன பொண்ண பத்தி நீங்க சுத்தமா மறந்துருவீங்க. GTA சீட் கோட் ஷீட். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படின்னா, நீங்க இப்போ பிரேக்கப்ல இருக்கலாம். அந்த பொண்ணு உங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறா, உங்கள்ட்ட ஒழுங்கா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. என்ன அவ விட்டுட்டு போயிட்டாளே, இல்ல என்ன ஏமாத்திட்டா, எந்த சினாரியாவும் இருக்கட்டும். ஸோ நீங்க பிரேக்கப்ல இருக்கீங்க. ஸோ எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும்? அன்னைக்கு ஒரு ஆள் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, எப்படி பிரேக்கப்லேருந்து இதாகணும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ நான் சொடக்கு போட்ட உடனே நம்ம பழைய வைசிட்டி கேம்ஸ்லலாம் ஏதோ ஒரு சீட் கோட் உண்டு, ஃபேனி மேக்னெட்டா நோ. அது எப்படின்னா, எல்லா பொண்ணுங்களும் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் காரில் ஏறினா காரில் ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்திற்கு எல்லா பொண்ணுங்களும் உங்களை தேடினாங்கன்னா, நீங்கள் இப்போ யோசிச்சுட்டு இருக்க பொண்ணை பற்றி சுத்தமாக மறந்துடுவீங்க. ஸோ நான் என்னோட கதையை சொல்கிறேன். எனக்கு பல வாட்டி பிரேக்கப் ஆகிருக்கு, பல வாட்டி நான் நொறுங்கியிருக்கேன். அதனாலேயே நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் பல மடங்கு பண்ணி, இன்னும் நான் மேலே 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 அட்ராக்டிவ்னஸும் சரி, என்னோட வாழ்க்கை குவாலிட்டியும் சரி, எல்லாத்தையும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்கப் வந்து ஒரு வகையில் மோசம், ஆனால் அது நமக்கு பூஸ்டப் கூட பண்ணலாம். ஸோ பிரேக்கப் வந்து எந்த மாதிரினா, ஸோ இந்த பிரேக்கப் அவனை விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணு எனக்கு இல்லையே, அந்த நிலைமையிலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும், இல்லை வெளியே வரணும். ஸோ இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் அந்த நிலைமை வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபீல் ஆகும். அதாவது ஒருத்தங்க இறந்து போகிறத விட நம்மளை ஒருத்தவங்க விட்டுட்டு போகிறது, அதாவது லவ் பண்ணி விட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல நல்ல ஃபீல் ஆகாது, ஒரு ஒஸ்ட்டான ஃபீலிங். நான் பல வாட்டி இருந்திருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு எமோஷன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்த்தோன்னா, பட்டு அது வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நான் இன்னொரு கான்செப்டில் வரேன். ஒரு புக் இருக்குது, செல்ஃபிஷ் ஜீன். இதை எழுதினது ரிச்சர்ட் டாக்கின்ஸ். ஸோ அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனுஷங்களாக பிறந்த எல்லாருமே அவங்கவுங்களுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த லவ் நம்ம சொல்கிறோம், அது என்னன்னா, அந்த நேரம் அவங்களுக்கு யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்துட்டு, இது நல்லா இருக்கே அப்படின்னு அதை பண்ணிவிட்டு அதை லவ்னு சொல்லிக்குவாங்க. அவங்களோட இன்னொருத்தவங்க பெட்டராக கிடச்சி அந்த ஆள் அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னா, இவங்கள விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து நல்லா லவ் பண்ணுறா, எல்லாம் சரி. அதை விட பெட்டராக ஒரு பையன் கிடைக்கும்போது, அது இவன் மோசமாக நடந்துட்டுருக்கான். இப்போ கரண்ட் பாய் ஃப்ரெண்ட், அந்த பாய் ஃப்ரெண்டு நல்லா நடந்துட்டுருக்கான். ஸோ இவங்க வந்து இவங்கள விட்டுட்டு அவங்கள்ட்ட போயிடுவாங்க. ஸோ எல்லாரும் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் இதை சொல்கிறேன். நம்மளோட சர்வைவல், நமக்குள்ளே இருக்க ஒரு காட்டுவாசித்தனம், அதை நான் சொல்கிறேன். அது அது வந்து நமக்கு எது பெஸ்ட்டான ஜீன் இருக்கும் அதை பார்த்து தான் போகும். ஸோ இந்த லவ்ங்கிறது ஒரு மேடப் கான்செப்ட். அதாவது நீங்கள் எடுத்துக்கலாம், லவ் உண்மை ஜான் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்கிட்ட கொஞ்ச நாள் முந்தைய அதுதான் சொன்னான். சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருக்கான். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நமக்கு அந்த நேரம் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் அவங்க லவ் பண்ணு, கோட் ஆன் கோட் லவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ நான் கொஞ்சம் லாங்காக சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ என்கிட்ட கேட்டால் லவ்னா என்னென்னு கேட்டால், என்கிட்ட சும்மா ஒருத்தன் கேட்டால் நான் காட் இஸ் லவ்னு சொல்லிடுவேன். எல்லாமே லவ், அன்பு இதயத்திலேருந்து போகிறது. ஆனால் இந்த ரொமான்டிக் லவ் வந்து நான் நம்பலை. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அதாவது இவங்க 2 பேரும் மேடாக லவ் பண்ணுவாங்க, நல்லா லவ் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க இருக்கிறது அவங்க ஞாபகம் இருக்காது, அவங்க இருக்கிறது இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அப்புறம் எப்படி அது லவ்? ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கணுன்னா, செல்ஃபிஷ் ஜீன்கிற புக்கை பார்க்குறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அவங்க அதுதான் பண்ணுவாங்க. அதை நமக்கு அஃபென்சிவாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட ஏமாற்றிட்டான். சரி, நான் நான் நார்மல் மனுஷன் என்ன பண்ணுவேன், நீ எப்படி அப்படி பண்ணலாம், ஐயோ அவனை நான் இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த கன் எடுத்துகிட்டோ இல்லை வெப்பன் எடுத்துகிட்டோ அவனை அடிக்க போகிறான். ஆனால் நான் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கனால எனக்கு தெரியும். ஸோ ஓகே, அவளுக்கு என்ன நல்லதோ அதை நினச்சி தான் அவள் பண்ணியிருக்கா. அவன் அந்த நிலமையில, நான் ஜானை ஏமாற்றணும், இல்லை ஜானை வந்து பழி வாங்கணும் அப்படி பண்ணியிருப்பாளா? இல்லை. அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். அவங்க வந்து சைக்கோ, அவங்க அவங்க கூட இருக்கக்கூடாது. இது வந்து யதார்த்தமாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணியிருப்பான்னா, அவளுக்கு அது நல்லதாக தோணியிருக்கும். ஸோ அவளோட ஜீன், அவள் நல்லதுக்கு தான் அவள் யோசிச்சிருக்கா. ஸோ ஓகே, அதாவது நீ உனக்காண்டி பண்ணியிருக்க, ஆனால் அது நம்ம ஓகேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இனிமேல் நீ என் லைஃப்பில் கிடையாது அப்படின்னு காம் ஸ்டேட்லேருந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட விட்டு போயிடணும். ஸோ இதை எடுத்துக்க ரொம்ப கஷ்டம் தான். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லது வந்து லவ் பண்ணிவிட்டு அவங்க இப்படி போனால் அப்புறம் எப்படி நம்ம நார்மலாக அப்படி எடுத்துக்க முடியும்? வேறு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்கள் சண்டை போட முடியுமா? அவளை நினச்சிட்டு வாழ்க்கை இவ்வளோ சோகமாக இருக்க முடியுமா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதுதான். நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த கோவத்தை எடுத்துக்கிட்டு ஜிம் போகலாம். ஜிம் போய் அதாவது கிரியேட்டின், ப்ரீ ஒர்க் அவுட், கிரியேட்டின், இது எல்லாத்தோட பெரிய பூஸ்ட் வந்து பிரேக்கப். பிரேக்கப் வந்து உங்களை பல மடங்காக எவால்வ் பண்ணும். ஆண்ட்ரூ டேட் கூட சொல்லியிருக்காரு. ஸோ பிரேக்கப் தான் இருக்கிறதுலே பெரிய மோட்டிவேஷன். ஸோ இப்போ யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா, நான் எழுதி கூட வச்சுருக்கேன், உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் 3 மடங்கு ஆக்கலாம். நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் இன்னும் 3 மடங்கு ஆக்குங்க. ஒர்க் அவுட்டை இன்னும் 3 மடங்கு ஆக்குங்க. உங்களோட மணி, அது இது எல்லாத்தையும் 3 மடங்கு, மெடிடேஷன், ஃபேஸ் எக்ஸசைஸ், எல்லா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் 3 மடங்கு பண்ணுங்கள்.
நார்மலா பண்றது. அப்ப நீங்க பல மடங்கு அட்ராக்டிவா இருப்பீங்க. அப்புறம் பொண்ணுங்கங்கிறது ஒரு விஷயமே உங்களுக்கு இல்ல. அங்க இங்கன்னு எல்லாம் தேடி வருவாங்க. ஆனால் நீங்க கோல்ஸ்ல ஃபோகஸ்டா இருக்கணும். ஸோ இது ஒண்ணு சைட் பாயிண்ட். ஸோ என்ன கேட்டா பிரேக்கப்லேருந்து எப்படி ரெக்கவர் ஆகணும்னா, நீங்க இந்த மைண்ட் செட்ட வச்சுக்கணும். அதாவது எல்லாரும் அவங்கவங்களுக்கு எது நல்லதோ அதான் பண்ணுவாங்க. பேக் டு என்னோட செல்ஃபிஷ் மேன் சக்சஸ் அந்த கான்செப்ட் தான். அதாவது நீங்க உங்களுக்கு என்ன நல்லதோ அத நீங்க பண்ணுங்க. நீங்க ஒரு பொண்ண லவ் பண்றீங்க, அவளும் உங்கள லவ் பண்றா, எல்லாம் ஓகே. ஆனா, அவ கொஞ்சம் கொஞ்சமா உங்கள விட்டுட்டு போற மாரி ஃபீல் ஆகுது. உடனே நீங்களும் ஏன் என்ட்ட பேச மாட்டேங்க? ஏன் என்ட்ட இது பண்ண மாட்டேங்கன்னு இன்னும் தேடி போறீங்க. அதனாலேயே அவ பேசாம ஃபுல்லா அவங்கள கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? ஏன் நீ பேசல? அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில அவ உங்கள பிளாக் பண்ணிருவா. நிலைமை மோசம் ஆயிரும். கடைசியில நீங்க அவள பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்றது நெறைய பேருக்கு சிமிலரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு காலத்துல இருந்திருக்கேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு அந்த நீடினஸ் மைண்ட் செட்டையும் எடுத்துருங்க. ஏன்னா, எந்த பொண்ணுமே த ஒன் கிடையாது. அதாவது உலகத்துல பாதி பேர் பொண்ணுங்க. அப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்க அந்த ஒரு பொண்ணு, அதுவும் நீங்க வேலை பார்க்க இடத்துலயோ, இல்ல நீங்க படிக்கிற ஸ்கூல்லயோ இருக்கிற அந்த ஒரு பொண்ணு, எப்படி அந்த ஒரே ஒரு பொண்ணா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு, அதுவும் உங்க ஏரியால இருக்க அந்த பொண்ணு, அவ தான் த ஒன். அது எப்படி? ஸோ இந்த மைண்ட் செட் நான் ஏத்துன அப்புறம், நான் வந்து எந்த பொண்ணையுமே, "ஓ! இவ தான் எனக்கு, இவ விட்டா எனக்கு இந்த உலகமே இல்ல." அந்த மைண்ட் செட் எனக்கு போயிட்டு. ஏன்னா இவங்க இல்லாட்டி இவங்க இருக்காங்க. ஏன்னா நெறைய பேர நானும் பார்த்துட்டேன். அதாவது ஒருத்தங்க லவ்ல இருப்பாங்க. பிரேக்கப் ஆகும். வொர்ஸ்ட்டா ஃபீல் ஆவாங்க. ஆனா அதுலேருந்து பேக்கப் பண்ணி அடுத்து இன்னும் அவங்களோட பெட்டரா ஒருத்தவங்கள கண்டுபிடிப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து யாருமே உங்களுக்காண்டி எதையுமே பெர்சனலா பண்ணல. எல்லாருமே அவங்கவங்களுக்கு எது நல்லதோ பார்த்து அத பண்றாங்க. ஆனா நீங்க எதையுமே எடுத்துக்க வேண்டாம். யாருமே உங்கள பத்தி இது பண்ணல. ஸோ அது ஒரு வகையில நல்லது. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அத நீங்க பண்ணணும். ஓகே கைஸ். ஸோ பிரேக்கப்லேருந்து ரெக்கவர் ஆக நான் என்னோட பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் என்னன்னா, இப்ப நான் பிரேக்கப்ல இருக்கேன்னா நான் வந்து இருப்பேன். இருந்தா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டா ஃபீல் பண்ணிட்டு, அன்னைக்கு ஜிம் போவேன். ஜிம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். நல்லா இது பண்ணுவேன். அப்புறம் ஒர்க் அவுட்ட பயங்கரமா ஹெவி லிஃப்ட், டெட் லிஃப்ட், பெஞ்ச் பிரஸ் எல்லாம் பண்ணுவேன். எனக்கு பாய்ஸ் எல்லாம் நாங்க சேர்ந்து எப்படி லைஃப்க்கு முன்னுக்கு வரலாம்னு பிளான் பண்ணுவோம். அப்புறம் என்னோட ஃபேஸ், அட்ராக்டிவ்னஸ், பாடி, லீன், புரோட்டீன், டயட் அது இது என்னெல்லாம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கோ எல்லாத்தையும் பல மடங்கு பூஸ்ட் இத வச்சு நான் பண்ணி ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் அதனால. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு கதைய நான் கொஞ்சம் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து 2, 3 வாட்டி ஆயிருக்கு. ஆனா கடைசியா ஆகும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இத இப்படி விடக்கூடாது. எனக்கு லைஃப் நான் தான் பார்த்துக்கணும். அவ என்ன பத்தியா கேர் பண்ணுவா. நான் என்ன பத்தி கேர் பண்ணணும் அப்படின்னு என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ட நான் பல மடங்கு பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த பொண்ணுட்டயுமே நான் ஃபோக்கஸ்டா இல்ல. இவ தான் எனக்கு, இவ தான் எனக்கு. ஏன்னா நம்ம இன்னொரு சைட் பாயிண்ட் சொல்றேன். நம்மளோட பயாலஜிங்கிறது வேற. நம்ம வந்து வெறும் ஒரு பொண்ணு கூட ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு மட்டும் இருக்க மாட்டோம். நம்மளோட நோக்கமே நம்ம சீட எவ்வளோ தூரம் பரப்ப முடியுமோ, எல்லாரு கூடயும் எவ்வளோ தூரம் பரப்ப முடியுமோ, அவ்வளோ தூரம் பரப்புறது. அதுக்கு நீங்க போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணுமா? இல்ல. நான் ஜஸ்ட் பயாலஜிய சொல்றேன். நீங்க வந்து இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு தான் அப்படின்னு நீங்க இருக்கவே கூடாது. நீங்க வந்து ஓகே, இவ ஓகே இருக்கா, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா என்னோட கோல்ஸ்ல தான் நான் ஃபோகஸ்டா இருப்பேன். ஏன்னா இவள்ட்டயும் நான் லவ் பண்ணுவேன். ஆனா அவ இல்லாட்டா கூட ஓகே, இட்ஸ் ஓகே. இவ இல்லாட்டி இவ, இவ இல்லாட்டி இவ. அந்த மைண்ட் செட் இருந்தா உங்களுக்கு நீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஏன்னா, அதுக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா, நீங்க ஒரு பொண்ணுட்ட ஃபோகஸ்டா இருப்பீங்க. அவ என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோவம் தான் வரும். அவ இன்னொரு பையன்ட்ட பேசினாலும் கோவம் தான் வரும். அவ உங்கள்ட்ட பேசாம இருந்தாலும் கோவம் தான் வரும். நீங்க ரொம்ப நீடி ஆயிருவீங்க. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, சப்போஸ் நீங்க இப்போ ரொம்ப வொர்ஸ்ட்டா ஃபீல் பண்றீங்க பிரேக்கப்ல இருந்து. உங்களோட குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா, பொண்ணுங்க வருவாங்க, போவாங்க. நீங்க தான் உங்கள பார்த்துக்கணும். ஓகே கைஸ், ஓகே கிங். நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றேன். நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்க லைஃப்ப திருப்புங்க. ஏன்னா யாரும் வரமாட்டாங்க. நீங்க தான் உங்கள காப்பாத்தணும். இது நெறைய பேர் சொன்னது, ஆண்ட்ரூ டேட் சொன்னது நானும் சொல்றேன். ஸோ வந்து உலகத்துல பாதி பேர் பொண்ணுங்க தான். நீங்க உங்கள அட்ராக்டிவ்னெஸ்ஸ 8, 9, 10ன்னு நீங்க மாறுங்க. எல்லாரும் உங்கள தேடி வருவாங்க. ஓகே கைஸ். ஸோ வந்து பிரேக்கப்லேருந்து ரெக்கவர் பண்ணணும்னா, நீங்க உங்கள பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரும் அவங்கவங்க தேவைக்கு தான் அவங்கவங்க பண்ணுவாங்க. அவ உங்கள ஏமாத்துனா விட்டுட்டு போனாலும், அவ நல்லதுக்காண்டி அவ பண்றா. ஸோ உங்களுக்கு எது நல்லதோ அத நீங்க பண்ணுங்க. ஓகே கைஸ். ஒரே சொடக்கு போட்ட உடனே எல்லா பொண்ணுங்களும் உங்க மேல அட்ராக்டிவ் ஆனாங்கன்னா, நீங்க இந்த பொண்ண பத்தி மறந்துருவீங்க. ஓகே கைஸ். என்னோட நோஃபேப் கோர்ஸ் கீழ இருக்கு. யாருக்காவது வாங்கணும்னா நீங்க வாங்குங்க. ஸோ நீங்க நோஃபேப்ல ஸ்ட்ரகிள் பண்றீங்க. ரீலாப்ஸ் ஆகுது. டேஸு ஸ்ட்ரகிள் அடுத்தவங்க கண்ண பார்த்து பேச ஷேமா இருக்கு. பொண்ணுங்கள்ட்ட பேச ஸ்ட்ரகிளா இருக்கு. கான்ஃபிடென்ட் இஷ்யூ, ஆங்சைட்டி இது எல்லாத்தையும் தீர்த்து வச்சிரும். பெஸ்ட் கோர்ஸ் எவர். கீழ போய் வாங்குங்க கைஸ். உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிரும். ஸோ இது ஒரு கம்யூனிட்டியும் இருக்கு. வெறும் கோர்ஸ் மட்டும் இல்ல. நம்மள மாரி லைக் மைண்டட் கைஸ் பேசுற மாரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. நான் கூட அடிக்கடி வீடியோ கால்ல உங்கள்ட்ட லைவா உங்கள்ட்டயே பேசுவேன். ஸோ ஜாயின் பண்ணுங்க. கீழ லிங்க் தான். ஓகே கைஸ்.